பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கு சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அரசிக்கிட்ட அரசியை அப்பத்தான் வேகமாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க, என்ன அரசி இதெல்லாம் உண்மையா? வெளியே சொன்னதெல்லாம் சும்மா தானே சொன்னேன், சண்டை வரக்கூடாதுன்னு தானே போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பத்தா. அதுக்கு நம்ம அரசி சொல்கிறாங்க, இல்லை அப்பத்தா, நான் சும்மா தான் சொன்னேன் அம்மாச்சி, எனக்கு இவனுக்கு கல்யாணமே ஆக கிடையாது. நான் என்ன முட்டாளா இவனை போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு? இவனோட உண்மையான முகத்தரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சதீஷை கல்யாணம் பண்ணுறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இவன் கடைசியில் என்னை கடத்திட்டு போய் கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிறதுக்கோசரம் என்னென்ன போய் சொன்னான்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன குமாரி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கவும், ஆமாம், நான் இவள் கல்யாணத்தை நிப்பாட்டி இவங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் தான் நான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் கடைசியில் இவளே நம்மளுக்கு சனியை மாதிரி என் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டா இவளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ நிறுத்துடா மொதல், நீ பண்ண தப்புக்கு இவளை இப்போ இது பண்ணுறியா? நீ உன்னை யாரும் அந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இப்போ சத்தம் போடுறாங்க குமாரை. சரி இப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் அத்தை மக தானே, குமாருக்கு முறை பொண்ணு தானே, பேசாமல் குமாருக்கே இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏதோ கடவுள் முடிச்சு போட்டு அனுப்பிட்டாரு. ஏதோ இவளா செஞ்ச தப்புனாலும் கூட இவ காலடி எடுத்து வச்சாச்சு. இனிமேல் அரசி அங்கே போக வேண்டாம், நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேல் இருந்துக்கிட்டு முத்துவேல்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா முத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன குமார் இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கும். ஆமாம் பெரியப்பா, இதெல்லாம் உண்மைதான், உங்கள் மேலே சத்தியமாக இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்து ஏதாவது முடிவெடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு. அரசிகிட்ட கேட்குறாங்க. அரசி, இல்லை நான் எனக்கு இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசி இது பண்ணுறாங்க. இங்கே என்னடானா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி. கதிர் என்னடானா, ஏம்மா நான் தயவு செஞ்சு சொல்லுமா, இனிமேல் அரசியை ஒரு நிமிஷம் கூட அவங்க கூட இருக்கக்கூடாதுமா. அரசி கல்யாணம் பண்ணாமையே அரசியை என்ன குடும்பப்படுத்தியிருக்கேன், ஏன் முன்னாடியே எத்தனை தடவை திரும்ப அரசியை அடிக்க போயிருக்கேன். அதனால இன்னும் ஒரு நிமிஷம் கூட குமார் கூட இருக்கக்கூடாது, அரசி இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு சொல்லுமா, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. குழலி, ஏம்மா நீ சொல்லுமா, ஊன்னு சொல்லுமா, தம்பி போய் கூட்டிகிட்டு வந்துடட்டும், பாவமா அரசி, நம்மளே அவள் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி ஆகி போயிடும், ப்ளீஸ்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லுமா. எல்லாம் நிறுத்துங்க பேசாமல், அப்பா அப்பாவுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏம்மா அப்பாவை பற்றி அப்புறம் யோசிக்கலாமா, ஃபஸ்ட்டு அரசியை பாருமா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட அங்கே அரசு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்பாட்ட இதெல்லாம் சொன்னியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அப்பாட்ட என்ன விஷயம்னு சொல்லலை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டுக்கு வாங்கன்னு மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துக்கிட்டு, இல்லை பாவம் அத்தை குமாருக்கும் அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்குமே குமாருக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துடுது. ஆமாம், அந்த பொறுக்கி பையில போய் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எப்படி அம்மாச்சி எப்படி இந்த முடிவு எடுக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நீ சொல்லுமா, தயவு செஞ்சு சொல்லு, நான் போய் அவனை அடிச்சு போட்டு நான் அரசியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, பேசாமல் என் பேச்சை கேட்காம நம்மளை அசிங்கப்படுத்திட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனா, அன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி என்னடானா இப்படி கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறா, இதை எதை நம்புறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியனும் வந்துடுறாரு. பாண்டியன் வரவுமே கேட்குறாங்க, என்ன கோமதி என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்னோன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதே குழல் எழுந்திட்டு, ஆமாம் நீ இப்படி சொல்லும்போதே அப்பா பயந்துருவார், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருமா, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்கிறாங்க. எப்பா இல்லைப்பா, நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது குமாரை பார்த்தோம், வேற ஒரு பொண்ணு கூட நின்றுருந்தா, ஆனால் அதை பார்த்துட்டு என்ன எதுன்னு தட்டி கேட்கலான்ட்டு நாங்கள் வந்தோம். கடைசியில் பார்த்தா ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வர போய் அரசியை தப்பாக பேசினேன் அப்படி. அதனால கதிர் கள்ள தூக்கி போட போகும்போது அரசி எனக்கும் அவருக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொன்னுச்சு. அதான் எங்களுக்கு என்னன்னு தெரியலப்பா, தயவு செஞ்சு சொல்லுப்பா, ஊன்னு சொல்லுங்கப்பா, நம்ம போய் அரசியை கூட்டிகிட்டு வந்துடலாம், பாவம்ப்பா அரசி, இன்னும் விட்டோம்னா அரசியை கொன்னே போட்டுருவார் குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உடனே மயில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இல்லை கல்யாண விஷயத்தில் யாருமே போய் சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படின்னு அவங்க சொல்லவுமே சரவணன் ஒரு முறைக்கிறாரு. அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. இனிமேல் அரசி அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. இப்போ எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்குமேனு உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏன் அவள் எப்படி இதை நம்புறது நம்ம அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவும் ராஜி இருந்துக்கிட்டு, இல்லை அரசி சொல்கிறது இப்போ சொல்கிறது எல்லாமே உண்மை தான், அப்போ சொன்னது தான் பொய், குமாருக்கும் அரசிக்கு கல்யாணம் ஆகவே இல்லை, இப்போ கல்யாணம் ஆகலைங்கிறது தான் உண்மை அப்படிங்கும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமத்தை நாங்கள் அரசியை ஒரு நாள் பார்த்து பேசணும், அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் ஆகவே இல்லை, தனக்கு தானே அவள் தாலி கட்டிக்கிட்டா, இந்த பிரச்சனை இதெல்லாம் சொல்லி முடிக்கிறப்ப ஏண்டி இப்போ இதை எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அரசி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்ககிட்ட சத்தியம் வாங்கிடுச்சு அப்படிங்குமே. கதிர் இதெல்லாம் மறைக்கக்கூடிய சத்தியமா, இந்த சத்தியத்தை எல்லாம் காப்பாற்றணுமா, சொல்லியிருக்கலாம்ல முன்னாடி, ஏன்னு இவ்வளோ பிரச்சனை வராமல் இருந்திருக்கும்ல அப்படிங்குமே. கோமதி இன்னும் என்னென்ன பிரச்சனையை தான் உள்ள மறைச்சி வச்சுருக்கீங்கன்னே தெரியல,
2 பேரும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்குமே குழலி ஆமாம் இப்படியே யார் வீட்டு பொண்ணு எப்படி போனால் என்ன அரசியோட வாழ்க்கை நாத்தனார் இல்லாமல் நிம்மதியாக இருந்துடலான்னு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் அரசி சொன்னனால தான் நாங்கள் வந்து சொல்லவே இல்லை, அரசி சத்தியம் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் உடனே கோமதி கோவத்தில் எனக்கு தெரியும் இவன் அப்பயே அம்பாசமுத்திரத்துக்கு வந்தப்பையேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படிங்குமே செந்தில் வந்து அம்மா பேசாமல் இருமா அப்படிங்க அந்த விஷயமும் பாண்டியனுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அப்புறம் ஒவ்வொன்றா சொல்லும்போது பாண்டியன் வந்து ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, இது என்ன குடும்பமாக என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு விஷயத்த இதில் ஒவ்வொன்றா ரகசியத்தை வேற வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒவ்வொன்றா கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் என் தலையில் கொண்டு வந்து எல்லாமே நிப்பாட்டுங்க, இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் கோமதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் அரசியை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. அப்புறம் என்னடானா பாண்டியன் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு நீங்கள் பேசாமல் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு வேமா வந்து அரசி வீட்டுக்கு போய் அரசியை வீட்டு முன்னாடி நின்று அரசி வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பா அவன் எல்லாத்த பற்றி என்னையை பற்றி யோசிச்சா நம்ம வீட்டை பற்றி யோசிச்சா, ஆனால் ஓ வாழ்க்கையை பற்றி யோசிச்சியா, நீ எப்படிப்பா இவன் கூட போய் வாழணும் நீ வாழலான்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நீ வா நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இன்னதுக்கப்புறம் வந்து அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்